மனுஷனுடைய வாய்மொழிகள். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப் போல் இருக்கும். ஞானமுள்ளவர்களின் வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமுள்ளது. அவை பொக்கிஷம் போல பயனுள்ளதாய் இருக்கும். ஞானவானுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். அவர்கள் ஆழமான சத்தியங்களை பேசுவார்கள். சத்தியத்தை தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லுவார்கள். ஆழமான தண்ணீர் ஆரவாரம் பண்ணாது. அது அமைதியாகவே இருக்கும். நிறைகுடம் தழும்பாது. குறைகுடம்தான் கூத்தாடும். ஞானவான்களின் இருதயத்தில் ஞானம் நிரம்பி இருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகள் ஆழமான ஜலம் போல் அமைதியாய் இருக்கும். ஆழமான ஜலம் ஒருபோதும் வற்றிப்போவதில்லை. ஞானிகளுடைய வாயில் இருந்து ஞான வார்த்தைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப் போல் இருக்கும். ஊற்று தண்ணீர் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கும். ஞானிகளுடைய வார்த்தைகளும் சுத்தமாயிருக்கும். ஊற்றில் இருந்து புதிய தண்ணீர் சுரந்து கொண்டிருக்கும். ஊற்று தண்ணீர் கெட்டி கிடக்கும் தண்ணீர் அல்ல. நீதிமானுடைய வாய்மொழிகள் எல்லாமே நமக்கு பிரயோஜனம் உள்ளது. ஊற்று தண்ணீர் தாகத்தை தணிப்பது போல நீதிமான்களுடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்ம தாகத்தை தணிக்கும்.